ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியம் பிளாக் கிளவரில் சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். 51 எபிசோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க உண்மையாவே சூப்பரான வேலை இங்க பார்த்திருக்கீங்க வந்துட்டீங்களா? கேங். ஆனா இருக்கிறதுல நீதான் பயங்கரமா காயப்பட்டிருக்க பாரு. அப்போ என்னால முடியலடா சாமி. இந்த மாதிரி என்னோட ஏஞ்சல் ஒரு வழியா உங்க அண்ணன் திரும்ப வந்துட்டமா. ஐயோ, சீக்கிரமா வந்து திருப்பலாம் பழைய மாதிரி கவலைப்படாத. ஆயிடுச்சு. நீ சுவாசிக்கிற அதே கத்தை நான் சுவாசிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி 3 பாட்டில் குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிஷன்ல ஜெயிக்கிறது உண்மையாவே நம்ம திரும்ப ஸ்குவாட் இவனுக்கு பெரிய பார்க்க லாபம். முடியுமானே இப்படியே தெரியல. பேசிட்டு இருந்தா எனக்கு ஒரு சரியான கோபம். அங்க நம்ம ஜெயிப்போம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையில. ஆனா எப்படியோ நம்ம அங்க ஜெயிச்சிட்டோம். என்னதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் விட தூரமா தான் இருக்கோம். நம்ம ரெக்கார்ட்ஸ் எதுவும் அவ்வளவு பெருசாலாம் இல்ல. ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. ஆ? இவன் நம்ம கூட வரவே இல்லல. ஐயோ, கார்டன், நான் உன்னை மொத்தமா மறந்தே போயிட்டேன். ஆமா, நீ எங்க அவனும் போயிருந்த? வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அவன்கிட்ட யாராவது சொல்லி புரிய வைங்க. பாருங்க, அவன் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கான். வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அவன்கிட்ட யாராவது சொல்லி புரிய வைங்க. மறுபடியும் மனசுக்குள்ள எதையோ பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் என்ன பேசுறான் என்ன நினைக்கிறான் எதுவுமே புரியல. பயமா வேற இருக்கு. அந்த சன்ஸ்கிரீன்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா எனக்கு, பீச்சுக்கு போறதுனால. ஆனா எதையுமே நான் போடல. நீங்க மட்டும் போய் அண்டர் வாட்டர் டெம்பிள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு சண்டை போடவும் நீங்க வாய்ப்பு தரல. கார்டன் அக்ரிப்பா, இவன் எப்பவும் தனியா தான் இருப்பான். நண்பர்கள் தான் அவனுக்கு முக்கியம். ஆனா இவனுக்கு நண்பர்களே கிடையாது. நீங்க எனக்காக எதுவும் வாங்கிட்டு நண்பர்கள் தான் கூட முக்கியம், பாருங்க. நண்பர்கள் அவங்க என்ன நடந்துச்சுன்னா அது எனக்கு ஜூலியால சொல்லுங்க. எனக்கு ஒரு தனி அதையாவது பாஸ் நான் நிக்கிறாங்க கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் டைரியில நோட் பண்ணணும். ஓகே, நான் போய் விசிட் கிங்க மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் ஃபன் பண்ண வேண்டியது இருக்கு. பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீ கூட்டிட்டு வரியா சார்மி? அதெல்லாம் கிடைக்கும். ஃபின்ரால், உனக்கு போர்ட்டல் டியூட்டி. அங்க அழகான பொண்ணுங்களா இருப்பாங்களா? அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. என் தங்கச்சி மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல். நானும் உங்க கூட வர விருப்பப்படுறேன் கேப்டன். சில சமயத்துல நீ என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றடா. இப்போதைக்கு நீ யோசிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எப்ப குணமாவன்றது சிந்திச்சா மட்டும் போதும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உன்னை பத்தி துளி கூட யோசிக்கவே இல்ல. நீ சரி. என்ன வேணா நினைச்சுக்கோ. யாருமா கேட்டா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற நோயா? உன்னோட காயம் சீக்கிரமா குணமாகட்டும். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் பாத்துக்க. ஆக்சுவலா நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும் தான் நினைச்சேன். ஆமா, விசிட் கிங் இந்த மிஷன் என்கிட்ட கொடுக்கும்போது நீயும் அங்கதானே இருந்த தெரியும். அப்ப சரி, நீயும் என் கூட வா. ரொம்ப நன்றி சார். அவனையும் நம்பிதான் அமிச்சாரு. மத்த எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஓஹோ, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ஓ நேரு, நீ எங்கதான் சுத்திட்டு இருக்கியா? எனக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது. அது சாசி வில்லேஜ்லயும் இதே மாதிரி ஒரு பொருளை நீ கண்டுபிடிச்ச. அதுவும் ஒரு மேஜிக் ஸ்டோன் மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுங்க. ஹேய், நம்ம கிளம்பணும். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பகல் கனவு காண்றத முதல்ல நிறுத்துடா. ஆமா, அது வாங்கவும் இல்ல. இங்கதான் இருக்கு. அடப்பாவீங்களா, அது கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளா. உண்மையாவே இது சூப்பரா இருக்கு. பாருங்க. ஷட் அப். ஹே ஃபின்ரோல், ரைட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. நீ எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணிட்டு இரு. ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. விசிட் கிங்க பார்க்க எனக்கும் ஆசை இருக்காதா? தேவையில்லாம டென்ஷன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் தாண்டி விசிட் கிங்க பாக்குறத விட லோக்கல் கேர்ள்ஸ் ஃபிளட் பண்றது நல்லா இருக்கும்ல. சரி, ஓகே, நான் இங்க இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுங்க கியூட்டீஸ், நான் வந்துகிட்டே இருக்கேன். இது இன்னும் ஜந்துனே தெரியல. ஓ அப்படியா? முக்கியமான 3 பேர்ல அவனும் ஒருத்தன் சொன்னானா? அதுல ஒருத்தன் தான் உங்களை வந்து எதிர்த்து நின்னு இருக்கான். சரியா சொன்னீங்க. அவனை வெட்டோன்னு சொல்லுவாங்க. பேர் நல்லா இருக்கு, ஆனா பண்ற செயல் தான் தப்பா இருக்கு. அந்த பாடியை எங்கேயே வச்சு எக்ஸாமின் பண்ணுவோம். அது இல்லாம நீங்க பிடிச்ச மினிஸையும் நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். ஓகே சார், பண்ணிடலாம். உன்னோட பைண்டிங் மேஜிக் ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அந்த ஃப்ளஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய், உன்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. என்ன இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா? உன் குழந்தையா? இல்ல இல்ல, அவளை கண்டுக்காதீங்க, கீழே விட்டுருங்க. இந்தாங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி மேஜிக் ஸ்டோனை கொண்டு வந்துட்டேன். உன் ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை எடுக்கிறதுக்காக நிறைய கேஷுவாலிட்டிஸ் நம்ம மேஜிக் நைட்ஸ் சேர்ந்தவங்க போயிருக்காங்க. அவங்களோட ஆத்மா இப்பதான் சாந்தி அடையும். நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இனிமே யாரையும் இழக்க கூடாதுன்னு இந்த மிஷன்ல நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். நாங்க சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சிட்டீங்க. உண்மையாவே நீ பெரிய திறமைசாலிதான். இதனால நீயும் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவ யாமி. 4 ஃபாரின் மேஜிக் நைட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. கேப்டன் ஜூலியஸ் என்ன யோசிக்கிறாருன்னு புரியலையே.
இவ்வளவு மாதிரி ஒருத்தர மேஜிக் நைட் கேப்டனா மாத்துறது சரியில்லை. விசட் கிங்க்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது உண்மையாவே கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. நீ ரொம்ப நல்ல அதனால காரியம் யாருக்கும் பண்ணிருக்க. ஏற்படல. பெருமையா சேர்த்திருக்க கேப்டன் யாமி. நீ என்ன கைவிடல, உண்மையா ஜெயிச்சிருக்க. 28 வயசு தாங்க ஆகுது. என்ன பெரிய ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. புரியுது புரியுது, சரி விட்டுருங்க. நீங்க சொன்னது உங்களுக்கே ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டுக்காக எப்போதுமே உழைக்காத, நாம சரியா போனா நல்ல ரிசல்ட் வரும்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா ஜூலியஸ்? அந்த வார்த்தைகளை தான் நான் பின்பற்றுறேன். இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை தான் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் அங்க போனேன். அதனாலதான் அந்த காரியத்தை என்னால அங்க செய்ய முடிஞ்சது. மான்ஸ்டரை எதிர்த்து என் ஸ்குவாட் மெம்பர்ஸ் சண்டை போட்டாங்க வாட்டர் டெம்பிள். நான் நினைச்சது தப்பு இல்லைன்னு என் ஸ்குவாட் மெம்பர்ஸ் நிரூபிச்சுட்டாங்க. உண்மைதான். ஆஸ்தா, நீ உண்மையாவே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒருத்தன் தான். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நீ இப்ப ரொம்ப நெருக்கத்திலயும் இருக்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார். ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சூப்பர் பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா கேட்கலாம். அப்படின்னா சரி, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போட கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? அப்படியா? அவ்வளவு ஆசையா? நான் வேணா போடுவோம் உன் முகத்துல. ரொம்ப நன்றி. என்கிட்ட ஏன்டா இவ்வளவு நர்வஸ் ஆகுது? வேண்டாம், விட்டுருங்க. குறுக்க வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இது ரொம்ப முக்கியம் சார். ஏய் காலன் மண்டா, அந்த மாதிரி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கல. சரி, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு மார்க்ஸ். டைமண்ட் கிங்டம் இருக்கிற இடத்துல மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சார். அவங்க திரும்பவுமா? நம்ம பேலஸ் அட்டாக் பண்ற ஐடியாவும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க நம்மள தாக்க வரதான் செய்வாங்க. உங்க சைடு ஒரு உயிரே போயிருக்கு. சும்மா இருப்பாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்களா? அடையே வருது. என்ன மொத்த ஆர்மியும் கிளம்பி வந்திருக்கு? ரெஸ்டே இல்லையா? அட பாவீங்களா. இதெல்லாம் சீசன் 2 நடக்கும்னு பார்த்தா இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரோ கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், லாகோஸ், பிராக்ஸ், கியாகாஸ், 3 8 ஷைனிங் ஜெனரல்ஸ் இங்க வந்திருக்காங்க. என்னது 8 ஷைனிங் ஜெனரல்ஸா? இவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற 8 பவர்ஃபுல்லான ஆளுங்க இவங்கதான். நம்ம மேஜிக் நைட்ஸ் கேப்டன்ஸ்னா அவங்களுக்கு யாருக்குமே சுத்தமா பிடிக்காது. இது ஒரு சுத்தமா நாளைக்கே ஒரு டீம் உட்காந்து பண்ணோம். வாஸ் 8 பேர். கைட்டன், லென்ச்பின், கித்தலாந்தா பார்டர்ஸ். நாம கைட்டனை விட்டுட்டா டைமண்ட் கிங்டமோட இன்வேஷன் இங்க அதிகமாயிடும். நேரம் வந்துருச்சு. டைமண்ட் கிங்டமோட ஹிஸ்டரியில இது ஒரு மிகப்பெரிய போரா இருக்க போகுது. இது பெரிய பேட்டலாலாம் இருக்க போறதுல சீக்கிரம் முடிஞ்சிட போகுது. அவனை நான் காணோம். excited-ஆ டைமண்ட்லயே இருக்கேன். க்ளோவர் கிங்டம் நசுக்கி தூக்கி எறிய நான் ரெடியா இருக்கேன். நம்மள அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே மிட்நைட் சண்டை சேர்ந்தவங்களால க்ளோவர் கிங்டம்ல இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா நம்ம சரியா சாதிச்சிடலாம். யாரும் நம்மள அசைக்க முடியாதுங்கிறத நிரூபிச்சு காட்டிடலாம். அப்போ அப்பர் ஹேண்ட் நமக்கு தான். இதுல கண்டிப்பா மோதி அவங்கள தோக்கடிக்க முடியும். மொத்தத்தையும் புடிச்சிடலாம். சீக்கிரம் போலாம். இங்க நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. நமக்கு ரிச்சான விஷயங்கள்லாம் கிடைக்கும். கிளவரான ஃபுல்ஸ் எல்லாம் நம்ம அடிமையாக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. டைமண்ட் கிங் நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. நம்ம மாட்டிக்க கூடாது. மேஜிக் நைட்ஸ் அவங்களோட சரி, இன்வேஷனை ரிசர்ச் தடுக்கிறதுக்கு நம்ம இறங்கி கண்டிப்பா பண்ணணும். முயற்சி பண்ணி ஆகணும். மேஜிக் பேரியர்ஸ் உடனடியா போடுங்க. இந்த மேஜிக் பேரியர் தாண்டி அவங்க உள்ள வரதுக்குள்ள நம்ம அவங்களை அழிச்சாகணும். கண்டிப்பா அவங்களால இதை உடைக்கவே முடியாது. உங்களுடைய அட்டாக்ஸும் எங்களை ரீச் பண்ணவே பண்ணாது. இதுதான் மொத்தம் அது போக வரும். உங்களுடைய தாக்குதலையும் நாங்க தடுத்துருவோம். கமான் गाइस, மேஜிக் ஃபீல்ட முதல்ல நம்ம பவர் அப் பண்ணனும். லாகஸ், கமான் அவரை தாக்குங்க. உங்களால இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி எங்களை தாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. மேஜிக் எப்படி பண்ணணும் நீ இப்ப நான் உங்களுக்கு கத்துறேன். லைட்டனிங் கிரியேஷன் மேஜிக், தண்டர்பர்ட் வாரியர், ஏர் ஸ்பிட்டிங் மேஜிக் பவ் கியர்.
இன்னும் முடிக்கவே இல்லை, எதுக்கு அவசரப்படுற இப்படி? ஜெனரலா ஃபைட் பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அதனால பொறுமையா இரு. தயவு செஞ்சு திரும்பி போயிட்டு பாரு. அவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா எதிரிகளை பயங்கரமா பயமுறுத்திடுவான். எதுக்கு இதை பண்றான்னு தான் தெரியல. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்க பாரு யாதோ, தொடர்ந்து நீ முன்னேறிக்கிட்டே இரு. போலாமா? இதுல எந்த யூஸும் இல்ல. அவங்க ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்ல. காய்டன் டிஃபென்சிவ் நைட்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டாங்க. அவங்க ஸ்குவாடையே முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் இருக்காங்க பாருங்க. ஏய், என்ன ஆச்சு? காளான் மண்டை என்னாச்சுன்னு சொல்லு. அது அது அவங்கதான். அந்த மைட்டியஸ் மேஜிக் நைட் ஸ்குவாட், க்ளோவர் கிங்டம் சேர்ந்தவங்க. கோல்டன் டான் வந்துட்டாங்க. வாங்க கைஸ், நம்ம உடனடியா இந்த அன்சிவிலைஸ்ட் கெஸ்ட பேக் பண்ணி வெளியே அனுப்பி ஆகணும். வெட்டிக்கிட்டே இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த வீக்கான டீம் வச்சுக்கிட்டா என்கிட்ட மோதுற. மேஜிக் நெட் கேப்டனுக்கு அவ்வளவுதான் திறமை இருக்கு போல இருக்கு. உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க ஜெனரல்ஸ், அவங்க யாரையும் நம்ம விடவே கூடாது. உங்க கோல்டன் டான் எதிரிகளை எப்படியாவது தோக்கடிச்சிருங்க. கோல்டன் டானை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆளுங்களா, இந்த ஒரே ஒரு ஸ்குவாட் வந்து எங்க எல்லாரையும் தோக்கடிச்சிடும் நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க. இது என்னது? ஒரு சின்ன பையன் என்ன வழி மறைச்சு நின்னுகிட்டு இருக்கா? என்ன இது? பொடியா, வழியை விட்டு தள்ளி நில்லு, என் வழியில வராத. Wind magic. சூப்பர் லைக் இட். வார் ரூட்டா? இது ஏர் ரூட் கண்ணா. அடேங்கப்பா, என்னமோ டயலாக்லாம் மாசா பேச. நீ என்னோட பவரை யூஸ் பண்றதா உனக்கு நல்லது. உனக்கு ஓ, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பேச கிடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டாங்க? இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். புரியுதா? நீ திருந்தவே மாட்ட. கொஞ்சமாச்சு கூட இருக்கிறவங்கள பத்தியும் நினைச்சு சண்டை போடு. உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படி பண்ற? என்ன பேசுற நீ? இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னைய எதிர்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இனிமே என்ன பத்தி தப்பா பேசாத. சரி சரி, நான் பேசல. உண்மையா பேச மாட்டியா? ஆனா நீ பேசுற ஆட்டிட்யூட் ரொம்ப தப்பா இருக்கு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. ஆனா கவலைப்படாத, நான் கூடவே இருப்பேன். எல்லா நேரத்துலயும் உன் கூட இருக்கிறதுல நான் வந்திருக்கேன். நீ அமைதியா என்ன இருக்கோ, step கொலை பண்ணி கொலையாண்டு. வச்சாலும் இது நல்ல விஷயம் தானே? இப்ப இவங்க எல்லாரையும் நம்ம தோக்கடிச்சு இந்த நாளை குறிச்சு வச்சு வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஐயோ, இவ வேற. என் கூட டேட் பண்ண உனக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு தவாத ஒரு கேரக்டர். முதுகெலும்பு இருக்கிற ஒருத்தனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட பிரின்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் அங்க வந்துட்டாரு. ஸ்பிரிட்ட பயன்படுத்தி அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா ஐயா, இருக்கு. நீங்க விசட் கிங் ஐயா. யூனோவோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் இப்ப பாக்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவே கலக்கிட்டடா முட்டாள். கோல்டன் நாம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய ஜெனரல்ஸும் அவங்க ட்ரூப்ஸும் வராங்க. நாம கண்டிப்பா எல்லா டீமையும் ஒன்னா சேர்த்து இங்க போராடி ஆகணும். வேற வழியே இல்ல. எனக்கு நல்லாவே புரியுது சார். கிரிம்சன் லயன் கிங்ஸ் நான் கூட்டிட்டு வரேன் மவுண்டன்ல இருந்து. அவங்க வந்து கண்டிப்பா ஸ்பேட் கிங்டம் பாத்துப்பாங்க சார். இதுல ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. நீங்க என்னையும் அனுப்புங்க. நான் தான் உங்க பெஸ்ட் ஆப்ஷன். ஃபின்ரல் கண்டிப்பா எங்களையும் அந்த கிராமத்துக்கு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்திடுவான். உண்மையாவா? உங்களால நிச்சயமா முடியுமா? அண்டர் வாட்டர் டெம்பிள்ல இருந்து உங்க ஸ்குவாட் இப்பதானே வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களை அழிக்காம விட்டா நமக்கு தான் பின்னாடி பிரச்சனையா வரும். அது போக என் மனசுலயும் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு செய்யணும். அப்படின்னா இது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். உன் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். நீங்க இங்க இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க தான் எல்லா டிவிஷனையும் பாத்துக்கணும் சார், ப்ளீஸ். எஸ் எஸ், ராயல் கேபிட்டல்ல நான் பாத்துக்கிறேன். கிங்கோட சேஃப்டியை முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா ஓகே சார். ஆனா ஃபின்ரல் தான் டவுனுக்கு போய் ஜாலியா இருக்கணும்னு சொன்னான். அவனை இப்ப திருப்பி கூப்பிட்டா வருத்தப்படுவான். அவன் வேற எதுக்கு உதவலன்னாலும் இதுக்காவது உதவுறானே.
என்ன பத்தி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. கியூட் பண்ணுங்களா, நீங்க எங்கேதான் இருக்கீங்களா? ஒரு வழி உங்களை பாத்துட்டேன். கேள்விப்பட்டேன். பாலைவனத்துல அழகான பூக்களை ஏய் பார்க்கிற மாதிரி வெளியே என்ன நடந்துருக்குது இதுங்க பாத்தியா? கேப்டன் யாமி, ம், என்ன உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? இந்த உடஞ்ச கையோட அங்க வர அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கரெக்டா நான் டைமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். இவனை வர வேண்டாம்னு சொல்றதுக்கும் மனசு வரல. பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இவனுக்கு கிடைக்கும். இல்ல உன்னோட காயங்களை பார்த்தா எனக்கு கூப்பிடணும்னு தோணல. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அதான் உனக்கு நல்லது. கேப்டன், ஒரு சுப்பீரியரா சொல்றேன், உனக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்னா இப்படிதான் பண்ணணும். எனக்காகவா நீ இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஆமா, அது உண்மைதான். நான் உனக்காக தான் இதை பண்றேன். அடேங்கப்பா, ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே சார்மி. சரி, என் கூட வருதுன்னா வாங்க, அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஆமா, இந்த ஃபிண்டல் எங்க போனோம்? ஆசம், ரொம்ப நன்றி சார். நான் இப்ப என் பிரின்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அங்க வந்து பார்க்க முடியும். ஏய் யூனோ, வெயிட் பண்றா, நான் அங்க வரேன்டா. Wow, very impressive. எல்லாரையும் அவ பீஸ் ஆக்கிட்டா. நாம இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கான வழியை தான் அவங்க செய்யறாங்க. ஒரு காமனர் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இந்த மாதிரி செய்யறத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணலாம்? லாங்குவேஜ் போய் அடிக்கலாமா? நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் சார். இதான் அந்த போர்ட்டல் போடுறவனோட அண்ணன் இதுக்கு போல. மேல நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்ம தான் ரெகுலேட் பண்ணுவோம். நம்ம நகரத்துக்குள்ள யாரும் கால் வைக்க கூடாது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஆளுங்களாம் வந்ததும் மிட் நைட் சன்னோட ஆளுங்க தான் அமிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா இவனுங்க டைமண்ட் கிங் இவனுங்க வந்திருக்கானுங்க. இவனுங்களுக்கு எப்படி மூக்கு வேத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல. எதாச்சும் வந்தானுங்களா இல்லை இங்கே இந்த கலவரம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு வந்தாங்களான்னு தெரியல. இவனுங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான்டா ஒரு பெரிய விஷயம் முடிஞ்சிட்டு சரி அப்பாடா அப்படி பீஸ்ஃபுல்லாக அப்படி முடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது நெக்ஸ்ட் இதுக்காட்டி நம்ம செகண்ட் சீசனில் அப்படி வெயிட் பண்ண வைப்பாங்க நான் நினச்சேன். இங்கே பார்த்தா இப்போயே பரபரன்னு ஆரம்பிச்சிச்சு. இங்கே எண்டில் போய் இப்படி பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. மொத்தமே போர்க்களமாக ஒன்று ஆரம்பித்து முடிச்சுட்டு இப்போ சீசன் 2 இவங்க எப்போ இப்போ வந்துச்சு ஓகே. பட் அந்த டைமுக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த டைமுக்கு இப்படி நிப்பாட்டினா அடா பாருங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி இங்கே இப்போ நம்மளுக்கும் இருக்குதா, பட் தமிழில் வரட்டும், நெக்ஸ்ட் அப்படியே அது கண்டினியூ பண்ணுவோம் தான். பட் இப்போ இங்கே பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சுங்க. இந்த இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. எப்படி சொல்கிறது, ஒரு கிராமம் அதில் கிரியேட் ஆச்சு, அப்படி போச்சு, எல்லாம் ஓகே. பட் இங்கே திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்கும் போது திரும்ப எல்லாருமே எனர்ஜியாக நிற்கிறாங்க. நான் முடியாது அப்படின்னு யாருமே இல்லை. திரும்ப வாடா திரும்ப சண்டையாக திரும்ப எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி பாட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே மிட் நைட் சன்கிட்ட அஷ்டா நிரூபிச்சிட்டான். இங்கே டைமண்ட் கிங்குன்னு இப்போ இவங்க ஸ்குவாடு வரப்போ இங்கே வந்து யூனோ தான் பெருசாக இங்கே வருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ அஷ்டாக்கு முடியல, அவன் கை ரெண்டுமே டேமேஜ். ஏதோ ஒரு கைனா கூட ஏதோ பண்ணுவான், 2 கை டேமேஜ்ன்றப்போ நான் யூனோ தான் இப்போ நான் பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். ஓகே இப்போ இவனோட ஆட்டம் அவனோட ஆட்டம் ஆடி அவன் சாதிச்சு காமிச்சிட்டான். இப்போ இவன் சாதிக்கணும்ல, அதுக்கான இடமா அது இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அஷ்டா கிட்ட ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு ஸ்டோன் கிடச்சிது. அப்போயே டவுட் இதுவும் அந்த ஸ்டோனோட அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க விசிட்டிங்க நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் அப்போ சீனே வரல எதுவும் கொடுத்த மாதிரி பார்த்தா அது இன்னும் அந்த குருவி கூட்டில் தான் அது பாட்டுக்கு அனதையாக கிடக்கு. அதுதான் இன்னும் கொஞ்சம் மெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 கல் அப்போ 2 கல் இப்போ இவங்கள்ட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கல் தான் பாக்கி இருக்குன்ற மாதிரி தான். இல்லை அப்போ இந்த கல்லை பற்றி பெருசாக தெரியாதுல்ல, இதுக்கு வேல்யூ இருக்குன்னெல்லாம் தெரியாது. இப்போ தானே தெரியும். ஸோ எப்படி அவன் அந்த கல்லை கொடுப்பான்? ஏதோ ஒரு கல்லுன்ட்டு சும்மா வீட்டில் அப்படி ஓரமாக போட்டு வச்சிருக்கான் அவனே. ஸோ இப்போ அது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாச்சுன்னா மேபி இது கொஞ்சம் புரிய வந்துச்சுன்னா அப்போ அதுக்கும் எதனா உதவுமான்ட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தான்னு வச்சு டபுள் அப்படியே தூக்கி கொண்டாடுவாங்க. அசால்ட்டாக முடிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எதிர்பாரமாக ஒன்று நடந்துருக்குன்றது தான். பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இப்போ சேஃப்ன்ற மாதிரி 2 கல் இருக்குது. மீன் 1 இருந்தாலே போதுன்றதா விசிட் கிங்கோட இதுவாகவே இருந்துச்சு, பெரிய இதுன்ட்டு. 2 இருக்கும்போது அவருக்கு டபுள் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி பார்க்கலாம். இப்போ டைமண்ட் கிங் இவங்க வந்திருக்காங்க. அதுலேயே அந்த டைமண்ட் அவன் மிஸ் ஆகிறான். அன்றைக்கி அந்த இடத்துல வந்து அவன் ஒருத்தன் அவன் கூட இருந்த அந்த ஆள்லாம் கூட எல்லாருமே பார்த்துட்டான். பட் அவன் மட்டும் இந்த இடத்துல காணோம். அது என்னன்னு தெரியல. அவன் மெயினாக வருவானா இந்த இடத்துல, ஸ்பெஷல் என்ட்ரி அவனை கொடுப்பானே இதெல்லாம் அவனை தேடிட்டே இருக்கான். அவனை மட்டும் காணும். நாங்கள் வந்து எப்படி நினச்சோன்னா இப்போ வந்து இவங்க ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, இப்போ ஊரே எல்லாருமே மரியாதையாக பார்க்க போகிறாங்க, எல்லாம் மாறப்போகுது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே இப்போ இன்னொரு சம்பவம் வந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு இவங்க பண்ண காரியெல்லாம் வெளியே வந்து இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அப்பா அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் போலகுது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வேறு மாதிரி ஒரு களமாக இருக்கும். அப்படியே பாகுபலி என்ட்ரி மாதிரி இவங்கெல்லாம் வருவாங்க ஊருக்குள்ள, எல்லாம் மரியாதை செலுத்த போகிறாங்க அப்படிலாம் நான் நினச்சிட்டேன். பட் அதெல்லாம் டைம் எடுக்கும் போல். இவங்களுக்குன்னு ஒரு பேர் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் இவங்க போட்ட சண்டைலாம் அந்த ஊருக்குள்ளே முடிஞ்சிடும். விசாட் கிங் மட்டும்தான் தெரியும். பட் ஊருக்குள்ளே சண்டை நடக்கிறதுனால இப்போ ஊருக்கு மற்ற டீம்ஸ் எல்லாருக்குமே இவங்களோட வேல்யூ என்னன்னு தெரிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் இப்போ மெயினாக வந்து யூனோ இவங்கெல்லாம் தெரிவாங்க. இங்கே நடக்கிற சண்டை தெரியும். அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க பண்ண இவ்வளோ பெரிய விஷயம் வந்து தெரிய வந்து
அதுக்கப்புறம் ஒரு இது நடக்கணும். ஸோ அப்போ தான் நான் அந்த ஈக்குவாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லோவர் கேஸ்ட் ஐயரு லாயில் அது இதுன்னு எல்லாத்தையும் உடைக்கணும். அந்த சமன்றது வரணுன்றது தான் முக்கியமாக. அந்த ஃப்ரெண்டு ஜடை அவனுக்கு வந்து மெயினாக அந்த எண்ணம் மாறணுன்றது. அப்போ தான் வந்து இவ ஹீரோயினுக்கு அவளுக்கு எல்லாமே அது மாறும். அவங்களோட இதுவே எல்லாம் இந்த குடும்பம் மாறுது, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன சலசலப்பு எல்லாமே அப்போ தான் உடையும். அது எப்போ நடக்கும் தான் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.